Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. பட்டு கைத்தறி நெசவு தொழிலாளருடன் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் தஞ்சாவூர் சௌராஷ்டிரா மத்திய சபை நிர்வாகிகள் ஆலோசனை நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு இங்கே சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் காமராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் எம்பி அருமைச்சோதர் திரு ஆர்.கே. பாரதி மோகன் அவர்களே, துணைச்செயலாளர் அருமைச்சோதர் ரத்திமீனா சேகர், அரசு அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தில் திருமண உதவி திட்டத்தில் இந்த நீங்கள் நெசவு மூலியமாக நெய்து கொடுக்கின்ற அந்த பட்டு சேலை அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான சில நாட்களை தெரிவிக்கிறேன். அதுபோல இங்கே விசைத்தறியில பயன்படுத்தினாங்க. விசைத்தறியில பயன்படுத்தினா நெசவு அப்படி படுத்துக்கும், அது ஆட்டோமேட்டிக் தறி. ஏன்னா அது போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டிசைன்ல போட்டு அப்படியே போட்டா. ஏன்னா என் பகுதியில் நடந்துட்டு இருக்குது, என்னுடைய நண்பர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஏடங்கன சாலை, இதே மாதிரி பல ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்ல டிசைனை போட்டா ஆட்டோமேட்டிக்கா அதை நெஞ்சு விடுது. ஒரே ஆளும் 6 தறி பாக்குறாங்க, 6 தறிய பாத்துக்கிறாங்க. நீங்க ஒரு வாரம் நெய்கின்ற சேலைய ஒரே நாள்ல ஒரு தறி 3-4 சேலை நெஞ்சதான் சொல்றாங்க. அப்படி வரும்போது இப்படி இந்த பாரம்பரியமா நெசவு தொழில் ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். அதையெல்லாம் கவனத்திலே கொண்டு அரசாங்கம் அவர்களையும் வாழ வைக்க வேணும். நீங்க சொன்ன மாதிரி இன்றைய சூழ்நிலையில நவீன உலகத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதையும் பார்த்துக்கணும். ரெண்டையும் சரிசமமாக இருந்து யாரும் பாதிக்காத அளவுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். அதே போல ரிபேட் சொன்னாங்க. அதிமுக ஆட்சி வந்தவர்கள் இன்றைக்கு தினம் அந்த தள்ளுபடி மானிய தொகையை அதிகரிக்க வேண்டும் சொல்லுகிறேன். அன்றைய காலகட்டம் விலைவாசி குறைவாக இருந்தது. அன்றைக்கு அந்த பட்டு வாங்கி நீ நெய்யறீங்க, அதனுடைய ரகத்தினுடைய விலையெல்லாம் குறைவா இருந்தது. இன்றைக்கு உயர்ந்து விட்டது, மற்ற வகையிலும் உயர்ந்து விட்டது என்ற ஒரு கருத்தை சொன்னீர்கள். அதற்கேற்றவாறு அந்த ரிபேட் மானிய தள்ளுபடியும் உயர்த்தி வழங்க வேண்டும் சொல்லுங்க, அதையும் பரிசீலிக்கப்படும் என்ற கருத்தை அந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது நிறைய நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அது மீண்டும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அரசாங்கம் ஒரு உதவி செஞ்சா உடனே அதை பதிவு செஞ்சுக்குவீங்க. அதை மீண்டும் நான் தெரிவிக்க எனக்கு இருந்தாலும் பசு வீடுகளை பொறுத்தவரை 10,000 வீடுகள் கட்டப்படும் என்று அறிவிச்சாங்க, கட்டி கொடுத்தோம். அதே போல ஏழை நெசவாளர்களுக்கு அரசாங்கம் பசு வீடுகள் மீண்டும் தொடர்ந்து கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி சொல்றேன். தரமான வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏற்கனவே அம்மா இருக்கும்போது கைத்தறிக்கு 200 யூனிட், விஸ்தறிக்கு 750 யூனிட் கரண்ட்ல மானியமா கொடுத்தோம். அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு சீருடை அதுக்காக கொடுத்தாங்க. இங்க கூலி பத்தி சொன்னாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த கைத்தறி கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற நெசவாளர்கள் அந்த நெசவு தொழில் முடிந்தவுடனே அந்த ஆடையை கொண்டு போய் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கத்தை கொடுத்த உடனே கூலி கொடுத்துருவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு அவர்கள் மீது வங்கியில் அந்த பணத்தை செலுத்துறதுனால 10 நாள் 15 நாள் கழித்து தான் அந்த கூலி பெற வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டினார்கள். இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தல. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய துணையோடு அமைக்கின்ற பொழுது மீண்டும் அன்றைக்கு நெய்கின்ற துணிக்கு அன்றைக்கே பணம் பட்டுவாடா செய்யக்கூடிய கூலி பட்டுவாடா செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தருவோம் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இங்க இந்த மழை காலத்தில் இந்த நெசவு தொழில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை, பல்வேறு பிரச்சனை இருப்பதாக சுட்டிக்காட்டீங்க. மீனவர்களை சம்மந்தப்படுத்தி நீங்களும் பேசுறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதையும்
கவனத்திலே கொண்டு அதில் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருப்போம் என்ற நேரத்தில் தெரிவித்து, அதேபோல் ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்கிறீங்க. அது இப்போ எங்களுடைய ஆட்சி இல்லை, இருந்தாலும் மத்திய அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த ஜிஎஸ்டி உற்பத்தியாகும் துணிகளுக்கு வரி விலக்கு கிடைப்பதற்கான உதவி உங்களுக்கு செய்வதற்கு நாங்கள் Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.